ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆக்கிப் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். முதல்ல நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கோம். ஒரு 6 பேர் சாப்பிட்லாம் 1 கிலோவில். கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நான் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கனை கழுவி எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூனு மஞ்சள். இந்த மஞ்சள் போட்டிங்கன்னா சிக்கனோட கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். 1 ஸ்பூன் போட்டாலே போதும். லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா எல்லாமே மிக்சிங் ஆயிரும். ஸோ கலரு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கும்போது. இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க சிக்கனை. ஸோ எல்லா பக்கமே ஈவனாக பரவிடும். ஸோ சிக்கன் கலரு எல்லோயிஷாக மாறிக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூனு. அதிகமாக போட வேண்டாம். அதிகமாக போட்டிங்கன்னா ஓவர் கலராக போயிடும். ஸோ 1 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கங்க. இல்லை கையை விட்டு கலராக இருந்தாலும் கிளறிக்கலாம். ஸோ அவங்கவுங்க இஷ்டம்தான். ஸோ வீடியோ பர்பஸ்க்காண்டி நான் கையை கலராமல் அப்படியே ஷேக் பண்ணியே வச்சுருக்கேன். நல்லா மிக்சிங் ஆகிடுச்சுன்னா ஒரு ஓரமாக வச்சுக்க வேண்டியது தான். அதில் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் எடுத்து ஊற்றினீங்கனால போதும். ரொம்பவே தேவையில்லை. ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டே போதுமானது. சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு தயிரில் ஊற வச்சாச்சு. இப்போ வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெங்காயம் சின்ன சைஸில் இருந்தாலும் மீடியமான சைஸ் போதுமானது. 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கோம். வெங்காயத்தை தோலை நீக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. வெங்காயத்தை மேலே கீழே கட் பண்ணி தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயத்தை நல்லா தோலை நீக்கிட்டு கழுவி எடுத்துக்கலாம். நமக்கு 4 வெங்காயமே போதுமானது. ஏன்னா நம்ம 1 கிலோ தான் ரெடி பண்ண போகிறோம். கிரேவி மாதிரி செய்கிறதுனால இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டாலும் தப்பு கிடையாது. கொஞ்சம் கிரேவி திக்காக வரும். 4 வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குற மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம தெளிவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி தக்காளி எடுத்துக்குவோம். தக்காளி மேலே உள்ள காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த பீஸை எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும் தக்காளி. 4லையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். வெங்காயமும் சரி தக்காளியும் சரி நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சீக்கிரம் வதங்கிடும். அதனால தான் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணுறோம். சின்ன சின்ன பீஸாக இருக்கையில் சீக்கிரம் வெந்துடும். பெருசாக போடும்போது வேகிறதுக்கு லேட் ஆகும். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நீட்டாக சின்ன சின்ன சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான் ரெண்டையுமே. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. காய்கறிலாம் ஏற்கனவே வெட்டிட்டோம். இப்போ பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அடுப்பில் ஏற்றிட வேண்டியது தான். ஸோ பாத்திரத்தில் தண்ணி வற்றுற வரையும் அடுப்பு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஆயில் ஊற்றையில். ஸோ தண்ணி எல்லாம் காஞ்ச பிறகு ஆயில் ஊற்றிக்க வேண்டியது. தேவையான அளவு ஆயில் ஊற்றுவோம் நம்ம. இப்போ நம்ம 75லேருந்து ஒரு 100 ml ஆயில் ஊற்றிருக்கோம். ஏன்னா யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றுங்க. அடுத்து கறி மசாலா எண்ணெய் சூடானோடனே கறி மசாலா பட்டையை போட்டுக்க வேண்டியது தான். 5 ரூபா கறி மசாலாட்டையே போதுமானது 1 கிலோவுக்கு. தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுவே போதுமானது தான். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுருவோம். ஆயில் போட்ட உடனேயுமே ஓரளவு அது எல்லாமே சீக்கிரம் வதங்கக்கூடிய பொருள் தான். ஸோ ஒரு 1 or 2 மினிட்ஸில் எல்லாமே ரெடி ஆகிடும். மெயினாக ஆயில் ஹீட்டை பார்த்துக்கணும். ஆயில் கொதிச்சிருச்சுன்னா நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். புடையிலே தெரியும் நமக்கு, சவுண்டு கேட்கும் நல்லாவே. ஸோ வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருவோம். வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து போட்டுறாதீங்க எப்போவுமே. ஏன்னா தக்காளி போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்குறது ஸ்டாப் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயத்தை எப்போவுமே தனித்தனியாக பிரித்து விடுறது நல்லது. ஸோ தனித்தனியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வதங்கிடும். மொத்தமாக இருக்கையில் வதங்குறது லேட் ஆகும். அதனால தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டுறோம்.
நீளமாக வெட்டும்போது கொஞ்சம் பீஸு விரிஞ்சு வந்துடும் வெங்காயம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம கரண்டியை வச்சு கிண்டும்போது வெங்காயம்லாம் பிரிஞ்சிருது. மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கிண்டினீங்கனால வெங்காயம் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துடும் நல்லா. எப்போவுமே சரி, வெங்காயம் கிண்டும் போதே உப்பு போடுறது பெட்ரு. உப்பு போட்டோன்னே வெங்காயம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தேவையான உப்பை போட்டுக்க வேண்டியதுதான். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு சாப்பிட்றவங்கள பொறுத்தவரையும் கடைசியாக கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக போட்டுட்டிங்கன்னா கூட லாஸ்ட்டாக கிரேவி ரெடியாகல கூட உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இறக்கு முன்னாடி. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி எப்போவுமே போடுங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடுறது நல்லது. எல்லா தக்காளியும் போட்டாச்சு. பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது தான். காரம் இயல்பாக கிடைக்கும். பச்சை மிளகா கீரி போடுங்க, முழுசாக கட் பண்ணி போட வேண்டாம். கீரி போடும்போது நல்லா இதாகிடும். பாருங்கள், கிரேவி கலர் உங்களுக்கு நல்லா ஏறிடுச்சு. ஆனியனு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே தயிரில் ஊற வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். அந்த ரெட்டிஷ் கலர் இருக்கையில் சிக்கனும் நல்லா ஊறி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எல்லோயிஸ் கலந்துருக்கு. ஸோ ரெண்டுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்குங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். தீயை விட்டுறக்கூடாது எப்போவுமே. அடி பிடிச்சிச்சினால சிக்கன் ஸ்மெல்லு மாறிடும். ஒரு 10 ரூபா ஆச்சி குழம்பு பாக்கெட் எடுத்துக்கங்க. அதில் பாதி கொட்டினாலே போதுமானது கிரேவிக்கு. உங்களுக்கு மேலும் தேவைன்னா பார்த்துக்குங்க. ஒரு ஆஃபாக கொட்டிக்கிங்க எப்போவுமே. எந்த ஒரு பொருளுமே செய்யும்போது கம்மியாக போடுறது பிரச்சனை கிடையாது, அதிகமாக போட்டுறாதீங்க. அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பாதி கொட்டிட்டு தேவைப்பட்டால் கூட மீதி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி கலர் நெருக்கி கிரேவி கலருக்கு ரெடி ஆகிடுச்சு சிக்கனு. நம்ம அப்படி கிளறும் போதே சிக்கனு வெந்திருக்கேன், ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம தயிரில் ஊற வச்சுருக்கோம். நெருக்கி கிரேவி கலர் கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ட்ரையாக இருக்குது. ஸோ நமக்கு குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவும் சேர்த்துக்குங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுறதுனால தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம யாருக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்குங்க, தண்ணியும் சேர்த்துக்குங்க. அளவு சொல்லலாம். ஸோ அதே அளவில் கிடைக்காது, ஒவ்வொருத்தவங்களும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் போடும். ஸோ அவங்கவுங்களுக்கு தேவையானதை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஆயில் அதிகமாக ஊற்றினா தான் அந்த கிரேவி கலரே நமக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆயில் நிறையா சேர்த்துருந்தோம் ஸ்டார்டிங்லேயே. ஆயில் தேவையில்லாதவங்க கம்மியாக சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. ஆயில் ஒரு பார்வைக்கு தான், ஒரு லுக்கு கிடைக்கும். நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே டாப்பிங்ஸ் நம்ம கொத்தமல்லி தலையை வெட்டி தூவி விட்டுற வேண்டியதுதான். குழம்பு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த அளவு நல்ல கலர் கிடச்சிருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ரெடி ஆகி இறக்கியாச்சு. இதுக்கு பரோட்டா, சாதம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.